நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது போலன் டியூப் இன் த ஸ்டைல். ஸோ இப்போ போலன் டியூப் ஸ்டைலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரைட்டா. After the germination of the pollen tube enters into the style from the stigma. The growth of the pollen tube in the style depends on the type of style. ஸோ இப்போ இங்கே ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் டியூப் அதுக்கப்புறம் அது என்ன நடக்குது அப்படின்னா என்டர்ஸ் இன்டு த ஸ்டைலுக்குள்ளார நுழைய ஆரம்பிக்குது. ஸ்டிக்மாங்கிற அந்த மேல் சர்ஃபேஸ்லேருந்து அந்த ஸ்டைலுக்குள்ளார, அதாவது ஓவனுடைய அந்த டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளார வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த க்ரோத் ஆஃப் போலன் டியூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை பொறுத்து இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் ஸ்டைலினுடைய வகைகளை பொறுத்து அது வந்து எப்படி இருக்கும், அந்த போலன் டியூப்னுடைய என்ட்ரி இருக்கும். டைப் ஆஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்: ஹாலோ ஆர் ஓப்பன் ஸ்டைலு, சாலிட் ஸ்டைல் ஆர் க்ளோஸ்டு ஸ்டைலு, செமி சாலிட் ஆர் ஹாஃப் க்ளோஸ்டு ஸ்டைல் அப்படின்னு 3 டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் அதில் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹாலோ ஸ்டைல், அதாவது ஓப்பன் ஸ்டைல். இட் இஸ் காமன் அமங் மோனோகாட்ஸ். ஸோ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா மோனோகாட் பிளான்ட். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சீட்ஸ் ஹேவ் ஒன் காட் லிடன். ஸோ அந்த பிளான்ட்ஸ் எது, தென்னை மரம், பனை மரம், புல், மூங்கில் இதெல்லாம் இருக்கு இல்லையா, நெல் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் மோனோகாட்ஸ். ஏ ஹாலோ கேனல் ரன்னிங் ஃப்ரம் த ஸ்டிக்மா டு த பேஸ் ஆஃப் த ஸ்டைல் இஸ் ப்ரெசன்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஹாலோ கேனல் உள்ளே எதுவுமே இருக்காது, வெற்றிடமாக இருக்கும் ரைட்டா. ஸோ அதுதான் ஒரு டியூப் மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த ஹாலோ கேனல் ரன்னிங் ஃப்ரம் த ஸ்டிக்மாவிலேருந்து எங்கே இருக்கும், பேஸ் ஆஃப் த ஸ்டைல், அதாவது ஓவரிக்கிட்ட டச் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டைல் ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இருக்கும். இந்த கேனல் இஸ் லைன்டு பை அ சிங்கிள் லேயர் ஆஃப் கிளாண்டுலர் கேனல் செல்ஸ், அதாவது டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேனல் செல்ஸுக்குள்ளார யார் இருப்பாங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் ஆஃப் கிளாண்டுலர் கேனல் செல்ஸ். கிளாண்டுலர் அப்படின்னா சுரப்பி செல்கள் அங்கே காணப்படும். என்ன மாதிரியான சுரப்பி செல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போலன் டியூப் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுது இல்லையா, ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் அந்த கிளாண்டுலர் தான் அந்த செக்ரேட் ஆகும். தே செக்ரேட் மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்சஸ். ஸோ அப்போ அது என்ன பண்ணுது, ஒரு மியூசிலேஜ் அப்படின்னா என்னது, வளவளப்பான ஒரு திரவத்தை செக்ரேட் பண்ணும். இந்த போலன் டியூப் க்ரோஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல்ஸ் லைனிங் த ஸ்டைலர் கேனல். ஸோ இப்போ இந்த போலன் டியூப் என்ன ஆகும், க்ரோஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல்ஸ், அந்த செல்கள் வழியாக தான் அந்த போலன் டியூப் போனது என்ன ஆகும், உள்ள நுழையணும். ஸோ அப்படி உள்ள நுழையும் போது அந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்சஸ் வழியாக தான் அது என்ன ஆகணும், உள்ளே போகும். The canal is filled with secretions with serve as nutrition for growing pollen tubes and controlling incompatibility reaction between the style and the pollen tube. ஸோ அந்த உள்ள செக்ரிட்டன்ஸ் இல்லையா, அந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸை, அது இல்லாமல் இது வேறு என்னத்தை செக்ரேட் பண்ணுதுன்னா ஒரு நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்சஸை செக்ரேட் பண்ணுது. எதுக்காக இந்த நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வளர்ந்துட்டு வர அந்த போலன் கிரைனுக்கான நியூட்ரிஷன் எல்லாமே எங்கேருந்து கிடைக்கும், அந்த செக்ரேஷன்ஸ்லேருந்து தான் கிடைக்கும் ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் அந்த செக்ரேஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா அதில் க்ரோத் ஹார்மோன்ஸு, என்சைம்ஸ் இவங்களும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் கண்ட்ரோலிங் இன்காம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன் பிட்வீன் த ஸ்டைல் அண்டு போலன் டியூப். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்காம்பேட்டபிலிட்டி, அந்த வளர்ச்சியற்ற தன்மை இருக்கு இல்லையா, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை எதில் இருக்கும், அந்த சப்ஸ்டன்சஸில் தான் இருப்பாங்க. த செக்ரேஷன்ஸ் கண்டெய்ன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் சம் என்சைம்ஸ் லைக் எஸ்ட்ரேசஸ், ஆசிட் பாஸ்பேட்டேசஸ் as well as compatibility controlling proteins. ஸோ இப்போ அந்த செக்ரேஷன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள், கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட் அண்டு சம் என்சைம்ஸ். இதில் கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட்ஸு, என்சைம்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சிக்கும் as well as compatibility controlling proteins, நம்ம ஹார்மோன்ஸ்னு சொன்னாலே அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் அந்த ப்ரோட்டீன்ஸில் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் எங்கே இருக்காங்க, அந்த போலன் அந்த ஸ்டைலுக்குள்ளார இருக்காங்க, ஹாலோ ஸ்டைலில் ரைட்டா. அடுத்தது சாலிட் ஸ்டைல், அதாவது க்ளோஸ்டு டைப். இட் இஸ் காமன் அமங் டைகாட். ஸோ இவங்கெல்லாமே எங்கே இருக்காங்க, டைகாட் பிளான்ட்ஸில் இருக்காங்க. இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கோர் ஆஃப் எலாங்கேட்டட் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்டு டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. ஸோ இவங்களுடைய உள்ளுக்குள்ளாரையும், அதாவது இவங்களுடைய அந்த உள் பகுதியில் யார் இருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கோரில் எலாங்கேட்டட் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. நம்ம ஹாலோவில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே யார் இருக்கா, டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூஸ் இருக்காங்க. திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு த லைனிங் செல்ஸ் ஆஃப் ஹாலோ ஸ்டைல் அண்ட் டஸ் நாட் சேம் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி எங்கள் ஹாலோ ஸ்டைலில் இருந்த மாதிரியே தான் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க செய்கிற வேலையை இவங்க செய்யலை. அதுதான் டஸ் த same function. Halo style and does the same function. Its contents are also similar to the content of those cells. The pollen tube grows through the intercellular spaces of the transmitting tissue. So அப்போ ஹாலோ ஸ்டைலில் எப்படி நடந்துச்சோ, எப்படி போலன் டியூப் என்ட்ரி ஆனிச்சோ, எப்படி வளர்ந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகும், சாலிட் ஸ்டைல் இதுக்குள்ளாரையும் வளருவாங்க ரைட்டா. ரெண்டில் இருக்கக்கூடிய செல்ஸும் ஒரே மாதிரி வேலையை தான் செய்யுது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தோன்னா செக்ரேஷன்ஸ் இருக்குது, மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸு, ப்ரோட்டீன்ஸு இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா போலன் டியூப் அங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே தான் இங்கேயும் வளரும்.
அடுத்ததாக செமி சாலிட் ஸ்டைல், அதாவது ஹாஃப் க்ளோஸ்டு டைப் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் சாலிட் அண்ட் ஓப்பன். ஸோ அப்போ முன்ன பார்த்த சாலிட் ஸ்டைல் அண்ட் ஓப்பன் ஸ்டைல் இது ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட் தான் சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் என்னது, செமி சாலிட் அப்படின்னு சொல்கிறோம். There is a difference of opinion on the nature of transmitting tissue. Some authors consider that it is found only in solid styles, while others consider the lining cells of hollow style also has transmitting tissue. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எதனால், அதாவது இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. எதை பொறுத்து, செமி சாலிட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ செமி சாலிட்னு என்ன, ஹாலோ ஸ்டைல் மாதிரி இல்லாமல் நம்ம சாலிட் ஸ்டைல் மாதிரி இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. அதனால தான் அந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனு. இதில் அந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் எந்த இடத்துல வருது அப்படின்னா நேச்சர் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா லைனியர் செல்ஸ் இருக்கும், இங்கே வந்து எலாங்கேட்டட் செல்ஸ் இருக்கும். ஆனால் ரெண்டுமே என்ன தான் பண்ணுறாங்க, ஒரே மாதிரி வேலையை தான் செய்கிறாங்கன்னு சொன்னோம். அப்போ அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்குது, அந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவில் தான் அவங்க சில வேறுபாடுகள் இருக்குது, ரைட்டா. ஸோ அடுத்தது என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன் த ஓவியூல். ஸோ ஓவியூலுக்குள்ளார அது எப்படி என்ட்ரி ஆகுது அப்படின்னா, there are 3 types of pollen tube entry into the ovule. அப்போ ஓவியூலில் 3 வகையில் அது வந்து என்ட்ரி ஆகுது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ப்ரோகேமி, when the pollen tube enters through the micropyle. ஸோ இப்போ மைக்ரோபைல் வழியாக போணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ப்ரோகேமி அப்படின்னு பேர். ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், போலன் டியூப் வந்து எங்கே போகுது, மைக்ரோபைல் வழியாக உள்ள சினஜெட்ஸ் நோக்கி போகுது இல்லையா, அதாவது எக்ஸல் நோக்கி போகுது. அதனால் இதுக்கு பேர் என்னது, போரோகேமி அப்படின்னு பேர். சாரி, போர்கேமின்னா போரோகேமி. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சலாசோகேமி, when the pollen tube enters through the சலாசா அப்படின்னா என்ன சொன்னோம், மைக்ரோபைலுக்கு அப்படியே ஜஸ்ட் பேக் சைடில் இருக்கிறது இல்லையா. ஸோ அந்த நியூ செல்லஸ் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பெரிய பகுதி தான் என்னது, சலாசான்னு சொல்லலாம், பேக் பகுதி. ஸோ அதன் வழியாக போணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, சலாசோகேமி. ஸோ இப்போ இந்த ரீஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போலன் டியூப் எங்கே என்ட்ரி ஆகிருக்கு பாருங்கள், மைக்ரோபைல்ஸில் தான் வரணும். ஆனால் ஸ்டைல் வழியாக வராமல் எங்கே வந்திருக்கு, உள்ள போலன் டியூப்பு சலாசா வழியாக நுழைஞ்சி அதுக்கப்புறம் எங்கே வருது, சினஜிட்ஸ் நோக்கி வருது இன்டெகுமெண்ட் வழியாக. அடுத்தது மீசோகேமி, when the pollen tube enters through the integument. அந்த ஓவரி வால் இருக்கு இல்லையா, அதை தான் இன்டெகுமெண்ட்னு சொன்னோம். அதன் வழியாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீசோகேமி. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே வருது, ஓவரியோடைய சைடு போர்ஷன் அந்த இன்டெகுமெண்ட் வழியாக நுழைஞ்சி அதுக்கப்புறம் எங்கே வருது, எக்ஸல் நோக்கி வருது. ஸோ இதுக்கு பேர் வந்து என்னது, மீசோகேமி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டூ எம்ப்ரியோ சாக். ஸோ எம்ப்ரியோ சாக்குக்குள்ளார போலன் டியூப் நுழையிறது. ஸோ irrespective of the place of entry of pollen tube into ovule, it enters the embryo sac at the micropylar end. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 டைப் பார்த்தோம், போரோகேமி, சலோசாகேமி, மீசோகேமி. ஸோ அப்போ எப்படி வந்தாலும் அது எங்கே போகணும் அப்படின்னா ஓவியூலுக்கு போகணும் இல்லையா. ஸோ ஓவியூலுக்குள்ளார போயிட்டு அது என்ன பண்ணணும், எம்ப்ரியோ சாக்கை போய் ரீச் ஆகணும். இந்த போலன் enters into embryo sac directly into the ஒன் ஆஃப் த சினஜெட்ஸ். ஸோ அப்போ இந்த போலன் டியூப் ஆனது, அந்த போலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரியோ சாக்குக்குள்ளார சினஜெட் வழியாக தான் பார்க்க முடியும் இல்லையா. சினஜெட்ஸ் அப்படிங்கிறது அந்த எம்ப்ரியோவில் கீழே இருக்கக்கூடிய 3 செல்ஸ், அதை தான் சினஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The growth of pollen tube towards the ovule and embryo sac is due to the presence of கீமோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா போலன் டியூப் வந்து உள்ள ஓவியல் ஸ்டிக்மாவுக்கு வர்றது, ஓவியல் ஸ்டைலுக்குள்ளே வர போகிறது, ஓவியல் வழியாக வர்றது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கீமோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் மூலமாக நடக்குது. இந்த கீமோட்ரோபிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது த க்ரோத் ஆர் மூவ்மெண்ட் எதை நோக்கி இருக்குன்னா டுவார்ட்ஸ் த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஒரு இடத்துல கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் சுரக்கும், அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை நோக்கி அதனுடைய வளர்ச்சியோ அல்லது மூவ்மெண்ட்டோ இருந்துச்சுன்னா அதை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம கீமோட்ரோபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா. The pollen tube, after traveling the whole length of style, enters into the ovaricule, where it is guided towards the micropyle of the ovule by a structure called obturator. அதாவது வந்து பார்த்தோன்னா ஆப்ட்ரேட்டர் வழியாக தான், அதாவது ஆப்ட்ரேட்டர் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தோன்னா கைடு யாருக்கு, போலன் டியூப்புக்கு. இப்போ ஸ்டைலில் வந்து உட்காந்து அந்த போலன் போலன் கிரெயின் போலன் டியூப்பை ஜெர்மினேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த போலன் டியூப் என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்டைல் வழியாக வந்து ஓவியல்ஸுக்கு வந்து என்ன ஆகணும், மைக்ரோபைலர் வழியாக வந்து சினஜெட்ஸ் உள்ளே போகணும் இல்லையா, எக்ஸலை நோக்கி. ஸோ இப்போ அந்த ஓவரி வரைக்கும் யார் அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு வர்றாங்க அந்த போலன் டியூப்பை அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ட்ரேட்டர் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த வழிகாட்டியாக இருக்காங்க. ஆப்ரேட்டர் அப்படின்னா கீழே டூயினோவில் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் நம்ம. ஆஃப்டர் ரீச்சிங் த எம்ப்ரியோ சாக், எ போர் இஸ் ஃபார்ம்ட் இன் போலன் டியூப்
pollen tube wall at its apex or just behind the apex. ஸோ இப்போ ரீச்சிங் த எம்ப்ரியோ சாக் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன துளை வந்து எங்கே விடுது, போலன் டியூப் வாலில், எங்கே அட் த ஏபேக்ஸ், இந்த நுனி பகுதியிலையோ அல்லது நுனி பகுதி கொஞ்சம் பின்னாலேயோ விடும். The content of pollen tube யார் யார், 2 male gamete, vegetative nucleus and cytoplasm. இவங்க 3 பேரும் என்ன வராங்க அப்படின்னா are discharged into the synergids into which pollen tube enters. ஸோ அப்போ pollen tube எந்த இடத்துல என்ட்ரு ஆனிச்சோ அந்த இடத்துல இவங்க 3 பேர் என்ன ஆகிறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணப்படுறாங்க. எதன் மூலமாக, அந்த ஒரு ஹோல் விழுந்துச்சு இல்லையா ஏபெக்ஸில், அதன் வழியாக. The pollen tube does not grow beyond it in the embryo sac. The tube nucleus disorganizes. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா the pollen tube does not grow beyond it. ஸோ இப்போ எம்ப்ரியோ சாக்குக்குள்ளார அந்த போர் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய செல் கண்டென்ட்ஸ், மேல் கேமிட்டு, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டாங்க இல்லையா, அதுக்கு மேலே அந்த போலன் டியூப் என்ன ஆகாது, வளராது. அதோட போலன் டியூப்னுடைய வளர்ச்சி நின்று போயிடும். ரைட்டா?